அதெல்லாம் வெந்த புண்ணுல வேலை பார்த்துறாங்க. காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் உறவே இல்லை, இது முதுகுல குத்துன கட்சி, விளங்காத கட்சின்னு ஏற்கனவே வந்து இளைஞரணி கூட்டத்திலே தீர்மானம் எல்லாம் போட்டு தாளிச்சாச்சு. உதயநிதி தானங்க பேசினார் அப்படியே. ஸோ காங்கிரஸோட அல்லது காங்கிரஸ் இருக்கிற எந்த ஒரு டிஸ்பென்சேஷன்லையும் திமுக பங்கெடுக்காது. அதுபோக இந்தியா கூட்டணியில் இருந்து திமுக அடைந்தது என்ன? பீகார்ல 4 தொகுதி கிடைச்சிருச்சா? ஜார்க்கண்ட்ல நின்று ஜெயிச்சிட்டாங்களா? உத்தரப்பிரதேசத்துல திமுக கிளை வந்துருச்சா? திமுக என்பது மாநில கட்சி. அகில இந்திய அளவுல அவங்களுக்கு ஒரு இமேஜ் தேவை. எப்போனா எம்பி கையில இருந்து மந்திரி சபையில இடம்னா தேவை. இப்போ அகில இந்திய எந்த கூட்டணியிலுமே இல்லைன்னு வச்சுக்கோங்க திமுக. இங்க வந்து 30 எம்பி ஜெயிச்சிட்டாங்க 2029ல. ஆனா அகில இந்திய அளவுல எந்த கூட்டணியும் இல்லை, யாருக்கும் மெஜாரிட்டி இல்லை. அப்ப இந்த 30 எம்பி திமுக கூப்பிட மாட்டாங்களா? கண்டிப்பா. அப்ப பாத்துக்க வேண்டியதானே. இப்பவுமே எதுக்கு ஒரு கூட்டணியில போய் இருக்கணும்? காங்கிரஸ் கூட்டணியில திமுக இருந்து இந்தியா கூட்டணியில இருந்தா மேகதாது பிரச்சனைக்கு திமுக பதில் சொல்ல வேண்டியது வந்துடும். வருமா வராதா? இப்ப அது விஜய் பதில் சொல்ல வேண்டிய ஐட்டம், ஏன்னா முதலமைச்சர். அப்ப அது போக காங்கிரஸ் கட்சி ஒரு ராஜ்யசபா சீட்டை வாங்கிட்டு 5 எம்எல்ஏ ஜெயிச்சு அவங்க பால் மாறிட்டாங்க. அங்கேயும் போய் ஒரு ராஜ்யசபா சீட்டு, ஒரு பேலன்ஸ் வேகன்சி டேமுக்கு வாங்கிட்டாங்க. அன்டிபெண்டபிள் பார்ட்டின்னு காங்கிரஸ் வந்து தமிழ்நாட்டில் திமுக மத்தியில் பிராண்ட் ஆயிடுச்சு. இனி 8ஆம் தேதி கூட்டம்னு சொல்றாங்க. தாவேகா வந்து அது அகில இந்திய அரசியல்ல காங்கிரஸ் கட்சிக்கு அந்த இடத்தை விட்டு கொடுக்குங்க. இங்க ஒண்ணுமே கிடையாது. காங்கிரஸ் கட்சி 28 சீட்டு கொடுத்து அதிகமும் பயங்கரமா கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்கோம். அந்த காலகட்டத்தில் ஒரு ராஜ்யசபா சீட்டும் தூக்கி கொடுத்தாரு. திமுக காரனுக்கு யாருக்காவது கொடுத்துருக்கலாம், 6 வருஷ டேம் அது. இப்போ வந்து தாவேகா வந்து காங்கிரஸ் கட்சி ஏதோ பெரிய பலம் வாய்ந்த கட்சின்னு நினைச்சு அவங்க 5 எம்எல்ஏக்கு 2 மந்திரி பதவி, ஒரு 2.5 வருஷ எம்பி 2ஐயும் கொடுத்து வச்சிருக்காங்க. என்ன நினைப்பு? காங்கிரஸ் கட்சி ஆல் இண்டியா லெவல்ல ஒரு போக்கஸ் இருக்கு. நாளைக்கு பிஜேபியால ட்ரபிள் வந்தா காங்கிரஸ் வந்து நமக்கு வந்து ஒரு ஷீல்டா இருக்கும்னு அவங்க நினைக்கிறாங்க. ஷீல்டா இருக்குமாங்கிறதெல்லாம் ரொம்ப சந்தேகம் தான். ஏன்னா காங்கிரஸ்காரங்க அப்படியெல்லாம் ஒன்றும் பெரிய ஷீல்டெல்லாம் கிடையாதுங்க. ஆனா காங்கிரஸ் கட்சிக்கு லாபம் இருக்குன்னு அவங்க நினைக்கிறாங்க. ஏன்னா இது தமிழக வெற்றி கழகம். கேரளால போய் போட்டி போட முடியாது, ஆந்திரால போய் போட்டி போட முடியாது, தெலுங்கானால போட்டி போட முடியாது. நீங்க என்னைக்கு தமிழக வெற்றி கழகம்னு பேர் வச்சீங்களா அப்பவே தமிழகத்துக்குள்ள சுருங்கிட்டீங்க. அதனாலதான் பாண்டிச்சேரியிலேயே உங்களுக்கு வந்து 2 சீட்டு தான் கிடைச்சது.